Hi guys. So இன்னைக்குள்ள வீடியோவில் என்னத்தை பற்றி பேச போகிறோன்னா 10 traits of a high value man. So the first point is they do not criticize others. Normally ஒரு பர்சன் வந்து சில பேர் வந்து மற்றால டிகிரேட் பண்ணி இறக்கி தான் அவங்கள பெட்டராக காமிக்கிறதுக்காக க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஹை வேல்யூ மேன் வந்து அவங்களோட இம்பார்ட்டன்ட் திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ரெதர் தென் அடுத்தவங்களை க்ரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இல்லை மற்றவங்கள பற்றி காசிப் பண்ணுறதோ அதெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அது வந்து த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா they do not live a mediocre lifestyle. இப்போ நம்மளி நிறைய பேர் மோஸ்ட்லி இந்த ஏராவில் வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டோன்னே அவங்க வந்து டிவி பார்க்குறதோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்குறதோ அதுக்கப்புறம் தூங்குவாங்க. வேலை டிவி பார்க்குறது தூக்கம் அதே ருட்டீன் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். வந்தான் சுட்டான் போனால் ரிப்பீட் அதே ருட்டீனாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹை வேல்யூ மேன் வந்து அவங்க வேலை முடியுதா அவங்க மற்ற திங்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க ஹாபீஸ்க்கு ரிலேட்டடாக இல்லை வந்து ஒரு ஸ்பார்ட்ஸ்லேயோ அவங்க என்கேஜ் பண்ணுவாங்க. இல்லை சைட் இன்கம் வர மாதிரி வேலையோ செய்வாங்க டு இம்ப்ரூவ் themselves. இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட். அண்ட் த தேர்ட் பாயிண்ட் இஸ் பீயிங் ரெஸ்பான்சிபிள். ஹை வேல்யூ மேன் வந்து நார்மலி அவங்க ஃபேமிலிஸ் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க ஒய்ஃப் இல்லை அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் பேலன்ஸ் பண்ணிக்க தெரியும் அவங்களுக்கு. ரதர் தென் அடிக்ஷன்ஸில் உழுவுறதோ அவங்களுக்கு அதெல்லாம் இருக்காது. இப்போ ஒரு அடிக்ஷன் வந்து நம்மளை வந்து நம்ம கோலுக்கு தடையாக இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதோ இல்லை மினிமைஸ் பண்ணுறதோ பெட்டர். ஸோ தட் நம்ம கோலை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அண்ட் நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்த பாயிண்ட் என்னென்னா ரெஸ்பெக்டிங் உமன். ஸோ ஹை வேல்யூ மேன் வந்து நார்மலி உமனுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுப்பாங்க, உமனுக்கும் ஸ்பேஸ் கொடுப்பாங்க பேசுகிறதுக்கு. அவங்களும் அவங்களோட பாயிண்ட்டை சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து மேன் தான் பெருசு உமன் தான் பெருசு அந்த மாதிரி கம்பேர் பண்ணுறத விட இந்த மாதிரி இருக்கிறது மச் மோர் பெட்டர். அண்ட் we have to understand that நம்மளே வந்து ஒரு மேன் அண்ட் உமன் இல்லாமல் இந்த உலகத்துக்கே வந்திருக்க மாட்டோம். அந்த பாயிண்ட் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பேரும் கோஆப்ரேட் பண்ணால் தான் நம்மளே வந்திருப்போம் இந்த உலகத்துக்கு. அடுத்தது என்னென்னா ட்ரெஸ்ஸிங் வேல். மேன் வந்து ஹை வேல்யூ மேன் வந்து நார்மலி நல்லா ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஓவர் டூவும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் லட்சி ஒரு பிரேஸ்லெட் போடுறீங்களோ இல்லை ஒரு செயின் போடுறீங்களோ மோதிரம் போட்டுறீங்களோ சில பேர் வந்து பெரிய பெரிய மோதிரம் அப்புறம் பெரிய ஜுவல்லரிஸ்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஓவர் டூ பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் கரெக்டாக இவ்வளோனா இவ்வளோ தான் அந்த மாதிரி கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரெஸ் பண்ணுறது எப்படி அவங்க முடிய ஸ்டைல் பண்ணுறது டாப் டு பாட்டம் அவங்கள க்ரூம் பண்ணிக்க தெரியும் ஹை வேல்யூ மேனுக்கு. ஸோ தட் பீப்புள் பார்த்தாலும் அந்த ஒரு குட் இம்ப்ரெஷன் வரும். நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்களேன்னு. அதுலேயும் வந்து தனி ஒரு ரெஸ்பெக்ட் வந்துடும் அவங்க மேலே. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஹை வேல்யூ மேன் ஆர் ரெஸ்பெக்டட் ஆல்வேஸ். அவங்களுக்கு எப்போதும் அந்த ரெஸ்பெக்ட் இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட்னால அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் எப்போதும் இருக்கும். அவங்களோட பிஹேவியர் அண்ட் அவங்களோட பேசுகிற தன்மை எல்லாத்துலேயும் ஒரு லெவல் ஒரு நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். அந்த தன்மை இருந்தாலே அவங்களுக்கு தானாக ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும். வடிவில் சொல்கிற மாதிரி கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி தான் நம்மளும் இதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ரெஸ்பெக்ட் தானாக வரும். அண்ட் நிறைய பேர் வந்து மேனோட வேலையில் இருக்கிற பாப்புலேஷன் கூட குறைஞ்சிக்கிட்டு இருக்கு டே பை டே இந்த கரண்ட் ஏராவில். நான் நிறைய மேன் வந்து வேலையிலையும் இல்லை அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து டெவலப் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இல்லை. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா ஹை வேல்யூ மேன் ஆர் ஆல்வேஸ் ரிலையபிள். அவங்கக்கிட்ட நம்ம எந்த ஹெல்ப் கேட்டாலும் மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஆல்வேஸ் ரெடி டு ஹெல்ப். அவங்க வந்து நோன்னு சொல்கிறது குறைவு. அவங்களால முடியுதுன்னா முடியுதுன்னு சொல்லுவாங்க, முடியலன்னா முடியலன்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு ஹை வேல்யூ மேனோட ஒரு குட் குவாலிட்டின்னு சொல்கிறது. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ குட் லிசனர். ஹை வேல்யூ மேன் வந்து நம்மளை லிசன் பண்ணுவாங்க. காட் எதுக்கு நம்மளுக்கு 2 காது 1 வாய் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம வந்து லிசன் பண்ணுவோம் மற்றவங்களோட ஒப்பீனியனை. ஏன்னா இப்போ நம்ம ஏதாச்சும் பேசுகிறோன்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்தை தான் நம்ம வந்து பேசுவோம். ஆனால் இப்போ ஏதாச்சும் கேட்குறோன்னா நம்ம ஒரு புது இன்ஃபர்மேஷன் கேட்குறோம் கற்றுக்குறோம்.
ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு லிசன் மோர் தென் ஸ்பீக்கிங் மோர். அது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அண்ட் அடுத்தது என்னென்னா செல்ஃப் அவேர்னஸ். ஹை வேல்யூ மேன் வந்து நார்மலி அவங்க சரௌண்டிங்ஸில் வந்து எப்போதும் அவேராக இருப்பாங்க. அவங்களோட மிஸ்டேக்ஸும் அறிவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்கன்னு எப்போதும் அவேராக இருப்பாங்க. அண்ட் இப்போ நார்மலி சில மேன் வந்து சும்மா இப்போ ஒரு கேர்ளை ட்ரை பண்ணுறாங்களா சும்மா போய் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு ஹாய் 10 வாட்டி அனுப்புவாங்க. ஆனால் வந்து ஹை வேல்யூ மேன் அதை செய்யவே மாட்டாங்க. ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணி ரிப்ளை வரலன்னா யூ ஷுட் நோ தட் தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட்னு தவிர நம்ம வந்து விட்டுறணும். சும்மா போய் சேட் பண்ணிக்கிட்டே ஸ்பேம் பண்ணிக்கிட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. ஹை வேல்யூ மேன் நெவர் டஸ் தட். அதை அவங்க செய்ய மாட்டாங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா பிரேக்கிங் தி கம்ஃபர்ட் ஜோன். ஹை வேல்யூ மேன் வந்து அவங்கள எப்போதும் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இப்போ நிறைய மேன் வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க ட்ரை பண்ணுறாங்க. அதனால தான் இப்போ ஒரு வேலைக்கு போனால் கூட பிடிக்கலையா உடனே வேலையை விட்டுறது, இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அதில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குடான்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்ஸ் நடக்குது. ஸோ எப்போதும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணால் தான் நம்ம புது விஷயம் கற்றுக்க முடியும் அண்ட் நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நம்ம செல்ஃபை. ஸோ கைஸ், தீஸ் ஆர் த ட்ரேட்ஸ் ஆஃப் ஏ ஹை வேல்யூ மேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களும் உங்கள் செல்ஃபை டெவலப் பண்ணிக்கலாம். நானும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி என்னோடய செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. நானும் இன்னும் பர்ஃபெக்ட் ஆகலை. அண்ட் ஐ ஹேவ் a lot more to learn இந்த விஷயத்தை குறித்து கூட. So guys, that's all and thank you. See you next week with a new video.